அன்புக்குரியவர்களே, இனியவை 40 என்னும் தொடரில் இன்று ஒரு வித்தியாசமான செய்தி. காதல் இனியது. காதலை இலக்கியங்கள் அனைத்தும் உயர்வாக பேசுகின்றன. விவிலியமும் காதலை உயர்வாக பேசுகிறது. விவிலியத்தின் 73 நூல்களில் ஒன்று இனிமை மிகு பாடல். அந்த நூல் காதலை உயர்வாக பேசுகிறது. காதல் சாவை விட வலிமையானது என்றெல்லாம் சொல்கிறது. இனிமை மிகு பாடல் 7:13 நாம் வாசிக்கிறோம். காதற் கனிகளின் மனம் கமழுகின்றது, இனியது அனைத்தும் நம் கதவருகில் உள்ளது. என் காதலரே, உமக்கென்றே அவற்றை நான் சேர்த்து வைத்தேன் என்று சொல்கிறது. ஆகவே காதல் என்றால் என்ன? அன்பின் ஒரு வடிவம் தான் காதல். எங்கே உண்மையான அன்பு காதல் இருக்கிறதோ அந்த வாழ்வு இனிமையானதாக மாறுகிறது. இந்த உலகில் காதல் திருமணம் செய்த பல குடும்பங்கள் இருக்கிறார்கள். அவர்களில் பலர் கசப்பானதாக மாறிவிடுகிறார்கள், பலர் இனிமையாக தொடர்ந்து வாழ்கிறார்கள். அது அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. காதலித்து திருமணம் செய்தவர்கள் இனிமையான வாழ்வு வாழ்கிறார்களா என்பது அவர்களுடைய கையில் தான் இருக்கிறது. அங்கே அன்பு இருக்க வேண்டும், நட்பு இருக்க வேண்டும். நட்பு என்றால் சமத்துவம். கணவன் மனைவிக்கிடையே சமத்துவம், நட்புறவு இருந்தால் அவருடைய வாழ்வு முழுவதுமே இனிமையான காதல் வாழ்வாக இருக்கும் என்று ஆய்வாளர்கள் அறிந்து சொல்லியிருக்கிறார்கள். காதல் இனியது, காரணம் அதற்குள்ளே நட்பு இருக்க வேண்டும். எனவே அந்த காதலை விவிலியம் உயர்த்தி பேசுகின்றது. காதல் செய்பவர்கள் சமத்துவத்தை பேண வேண்டும். ஒருவரை மேலாதிக்கம் செய்யக்கூடாது, ஆதிக்கம் செய்யக்கூடாது. மாறாக பிறரையும் மதிப்போடு சமநிலையோடு நடத்துவதே உண்மையான காதல். அந்த காதல் இனியது என்று விவிலியம் சொல்கிறது.